ஈஸ்பிரிட் தமிழ் நேயர்கள் மற்றும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, விருதுநகர்னா பரோட்டா, மதுரைனா பொடி இட்லி, ஆம்பூர் ஹைதராபாத்னா பிரியாணி, சென்னைனா எல்லா ஃபுட்டும்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஃபுட்டு ரொம்ப சிறப்பம்சமாக வந்துட்டு இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் கோவில்பட்டி போகிறாருன்னா, அண்ணே மறக்காமல் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவோம். ஊட்டி போகிறாங்களா வறுக்கி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவோம். பள்ளிப்பாளையம் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரா, இந்த கடையில் நிறுத்தி இந்த சிக்கன் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அனுப்புவோம். இந்த மாதிரி அந்த ஊருக்கான சிறப்பு உணவுகள் அப்படிங்கிறது நம்ம அந்த ஊருக்கு போகும்போதோ அந்த ஊருக்கு யாராவது போயிட்டு வரும்போதோ நமக்கு கிடைக்கும். அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையிலேயே ஊட்டி வறுக்கி கிடைக்குது, மணப்பாறை முறுக்கு கிடைக்குது, திருநெல்வேலி இருட்டு அல்வா கிடைக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்க கடையிலே கிடைக்குது. அப்போது நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, இப்போ அண்ணாச்சி கடையில் பத்தலை, அப்போ எங்கே போகலாம்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகலாம். அங்கே போனால் நூடுல்ஸில் 5 வெரைட்டி வச்சுட்ருக்காங்க, மசாலாவில் 10 வெரைட்டி வச்சுட்ருக்காங்க. அப்போ 10 வகையான குழம்புகள் வச்சு என்னால் சாப்பிட முடியும். சரி, இதெல்லாம் வாங்கிட்டு பணம் பே பண்ணுறதுக்கு கவுண்டருக்கு வந்தால் அங்கே நிறையா சாக்லேட்டு பிஸ்கெட்டாக வச்சுட்ருக்காங்க, அதை 4-5 அள்ளி போட்டு சாப்பிட்றது. அப்போ இந்த மாதிரி நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, எனக்கு வெளியில் போகிறதுக்குள்ள ரொம்ப முடக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆஃபர் இருக்குது, ஆர்டர் பண்ணலாம். ஹைதராபாத்தி தம் பிரியாணி உங்கள் வீட்டுக்கே 5 நிமிஷத்தில் சேரும். இஷ்டத்துக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவுகளை கண்டதையெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி இந்த ஃபுட் ஹேபிட்க்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். இதில் அடிக்ட் ஆனது ரொம்ப யாருன்னா இளைஞர்கள், குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகிற பசங்க பொண்ணுங்க இதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. அப்படிங்கிறதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதில் ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம்னா 40லேருந்து இந்த 50 வயசில் இருக்கிறவங்களும் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஏன்பா ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுப்பா, ஏன்பா இந்த ஹோட்டல்லேருந்து பார்சல் அனுப்பிச்சு விட சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தான் சீக்கிரமாக முதுமை வரப்போகுது. இன்னும் 10-15 வருஷத்தில் 60 வயசு ஆகிடும். அப்போ தான் ஒவ்வொரு வியாதி வர ஆரம்பிக்கும். ஏன்? இன்றைக்கி கண்டதையெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியிலிருந்து நம்ம ரொம்பவே விலகி வந்துட்டோங்க. ஆரோக்கியம்னா என்னன்னு இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஆரோக்கியத்துக்கு விலை பேச ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் தோரம்பருப்பு 1 கிலோ 50 ரூபானா எங்க 45 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட காலம் போய், வெண்டைக்காய் 20 ரூபானா எங்க 15 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்ட காலம் போய், எனக்கு 2 கிலோ வெயிட்டு குறைக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் இன்றைக்கி அந்தளவுக்கு பேரம் பேச போயிட்டாங்க. 10,000 ரூபாவா 8,000 ரூபாவா 7,000 ரூபா, யார்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்ககிட்ட போயிட்டு வெயிட்டை குறைச்சிக்கிறாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆரோக்கியம் இன்றைக்கி விளைபொருளாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நம்ம தாத்தா பாட்டி எடுத்துக்கோங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை தாத்தா பாட்டி வாக்கிங் போனாங்க. இன்றைக்கி கும்பலாக ஊரூராக வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஏன் போயிட்டுருக்கோம்? திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என் கட்டவரல் தெரிய மாட்டேங்குது, மத்திய பிரதேசம் பெருசாகிடுச்சு, வாக்கிங் போனால் தான் குறையும். அப்போ வாக்கிங் போகிறோம். இல்லை டாக்டர் கூப்பிட்டு கண்டிச்சிருந்துருப்பார், இதுக்கு மேலே உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, வாக்கிங் போகலன்னா நான் மருந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். அந்த பயத்தில் வாக்கிங் போகிறவங்க இருப்பாங்க. இல்லை வியாதி வாக்கிங் போகிறவங்க அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி யாருமே இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. காரணம், ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோங்கிறலாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மனோபாவம் எனக்கு அதிகமாகிடுச்சு. பிஞ்சு ஈட்டிங்கிறானுங்க. என்னடா பிஞ்சு ஈட்டிங் அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் ஒவ்வொரு ஹோட்டலாக போகிறோம் ப்ரோ, ஒவ்வொரு டீ கடையாக போகிறோம் ப்ரோ, சாப்பிட்றோம் ப்ரோ, இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், தெறிக்க விடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கிளம்புறானுங்க, நைட்டு தான் வீடு சேர்றானுங்க. வயிறு பானை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி நம்மக்கிட்ட அதிகமாகிடுச்சு. பசிச்சா சாப்பிட்றது அந்த காலம், நினச்சா சாப்பிட்றது இந்த காலம். வெளியில் போனால் சாப்பிட்றது அந்த காலம், சாப்பிட்றதுக்காகவே வெளியில் போகிறது இந்த காலம். திருவிழா டு திருவிழா ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டது அந்த காலம், ஸ்வீட்டுக்காகவே திருவிழா எடுத்து சாப்பிட்றது இந்த காலம். பீஸா பர்கர் ஃபேஷன் நினச்சி சாப்பிட்டது அந்த காலம், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதே ஃபேஷன் நினச்சி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது இந்த காலம். இந்த லட்சணத்தில் இப்போ இருக்குங்க. அப்படி ஃபுட்டு எப்படி இவ்வளோ நம்மளை அடிக்ட் ஆகுது அப்படின்னா, சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் உணவு சாப்பிடும்போது என்னோட மூளையில் டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு என்சைம், ஒரு ரசாயனம் சுரக்குது. அந்த காலத்தில் உணவு கிடைக்கிற அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு வடை வேணும்னா காலையிலேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சதா சாயந்தரம் எனக்கு வடை கிடைக்கும். அப்போ அந்த வடையை சாப்பிடும்போது ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த அப்படிங்கிற ஃபீலிங் எதனால வருது? அந்த டோப்பமைன்கிற ஒரு ரசாயனம் என் மூளையில் சுரக்குது அந்த உணவை சாப்பிடும்போது. அப்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒரு உணவு கிடைச்சி அதை சாப்பிடும்போது அந்த ரசாயனம் சுரக்குது, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அந்த ஃபீலிங்காக நான் ஏங்குறேன், அந்த ஃபீலிங்க்கு நான் அடிக்ட் ஆகிறேன். அப்போ காலையில் ஒரு தடவை சாப்பிட்றேன், எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்குது. அப்புறம் திரும்பி 11 மணிக்கு பார்த்தா அந்த ஃபீலிங் கம்மியாகிடுது, திரும்பி நான் சாப்பிட்றேன். திரும்பி 1 மணிக்கு சாப்பிட்றேன், ஃபீலிங் கிடைக்குது. திரும்பி 1:30 மணிக்கு கம்மியாகிடுது, திரும்பி ஒரு ஜூஸ் குடிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபீலிங் நான் மேனாயிட்டோன்னா அடிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, ஒரு வேளை உண்பவன் யோகி, இருவேளை
உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. ரோகின்னு என்னென்னா நோயாளின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்கன்னா நம்மளை காரி துப்பிடுவாங்க. ஏன்னா அந்த லட்சணத்தில் சாப்பிட்டுட்ருக்கோம். காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ளே 12 வேளை சாப்பிட்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரியுங்க. ஸோ இந்த அளவுக்கு உடல் நலத்தை என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா நம்ம கெடுத்து வச்சுருக்கோம். காரணம் எது சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ இந்த வீடியோட நோக்கம் என்னவென்றால் எதை நீங்கள் சாப்பிட்லாம் எதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, எந்த உணவை சாப்பிட்றது எந்த உணவை சாப்பிடக்கூடாது. சரி, இந்த உணவுகளாக சாப்பிடுங்க நான் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சுன்னா ஆயிரக்கணக்கான உணவுகள் இருக்குது. அதில் எதை சாப்பிட சொல்கிறது எதை விட சொல்கிறது. அப்போ உணவுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது. அந்த இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்குன்னா இந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த இலக்கணத்துக்கு உட்படலை அப்படின்னா நீங்கள் இந்த உணவுகள்லாம் தவிர்த்தலாம். அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக இது நீங்கள் வரையறுத்துக்கலாங்க. நான் முதல்ல கொடுக்குற ஒரு இலக்கணம் யார் கொடுத்ததுன்னா, ஒரு மேலை நாட்டு அறிஞர்கள் இன்றைக்கி ஆராய்ந்து சொல்லியிருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பொதுவாக 2ஆக பிரிச்சிடுறாங்க உணவை. அது எந்த உணவாக இருக்கலாம். அது ஸ்வீட்டு, காரம், பேக்கரி ஐட்டமு, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, பீஸா, பர்கர், காய்கறிகள், பழங்கள், சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, என்ன வேணால் இருக்கட்டும். எந்த உணவாக இருந்தாலும் அதை பொதுவாக 2ஆக பிரிச்சிடுறாங்க அவங்க. ஒன்று எனர்ஜி கிவிங் ஃபுட், இன்னொன்று எனர்ஜி சாப்பிங் ஃபுட். அதாவது ஒரு சில உணவுகள் உங்களுக்கு நீங்கள் உண்டால் அது உங்களுக்கு சக்தி கொடுக்கும். மற்ற வகை உணவுகள் அதற்கு நீங்கள் சக்தி கொடுக்க வேண்டும் ஜீரணம் செய்ய. இந்த வித்தியாசம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனர்ஜி கிவிங், எனர்ஜி சாப்பிங். இந்த பழங்கள் காலையில் எந்திரிச்சு சாப்பிடுங்களேன். வெறும் வயிற்றில் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அவைங்கள் எல்லாம் நல்லா வேலை பார்க்கும். நல்லா கபன்னு பசி இருக்கும். அப்போது அந்த பழங்களை நம்ம உடம்பு ஈஸியாக ஜீரணம் பண்ணி நமக்கு சக்தியை கொடுத்து அது எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு போகுது. அப்போது அதெல்லாம் சக்தி கொடுக்கும் உணவுகள், எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதிலே இந்த பொட்டேட்டோலாம் கொஞ்சம் ஜீரணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இதிலே எனர்ஜி சாப்பிங் ஃபுட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது சக்தியை இழுத்துரும். இதுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும். உதாரணம் பரோட்டா. எனக்கு பரோட்டா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கொத்து பரோட்டா, சிலோன் பரோட்டா, வீச்சு பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு சில நாட்கள்லாம் அப்படியே அம்மா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா அது ஜீரணப்படுத்துறதுக்கே நான் சக்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் தெரிஞ்சுன்னா பரோட்டாங்கிறது எனர்ஜி சாப்பிங் ஃபுட். இதுக்கு நான் சக்தி கொடுக்கணும். இதனால் என்ன ஆகுது, ஜீரண பிரச்சனை வருது, வயிறு டும்முனாது, சோம்பல் வருது, எதையும் செய்ய தோணாது, தூக்கம் வர மாதிரி ஆகும். இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு அதுதான் காரணம். அது என்ன பண்ணுது, உங்களோட சக்தியை உரிந்து எடுத்துக்கொள்கிறது அதன் ஜீரணத்திற்காக. அப்போது நீங்கள் உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த உணவு எனக்கு சக்தி கொடுக்குதுன்னா அது தொடர்ந்து சாப்பிடுங்க. எனக்கு சக்தி இதுக்கு நான் கொடுக்க வேண்டியதுன்னா அதை தவிர்க்க பாருங்கள். எப்பயாச்சும் ஒரு சாப்பிடுங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. இது மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்ன ஒரு இலக்கணம். இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன இலக்கணத்துக்கு வரலாம். நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. ரொம்ப அழகாக வரையறுத்துருக்குறாங்க. ஒரு உணவு சாப்பிட்றதுனால இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறத விட இந்த உணவுகள்னால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருதுப்பா, இந்த பிரச்சனைகள் இல்லாத உணவுகள் எதை வேணால் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் 5 தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தோஷம் அர்த்த தோஷம், அடுத்தது நிமித்த தோஷம், அடுத்தது ஸ்தான தோஷம், அடுத்தது குணதோஷம், கடைசியாக சம்ஸ்கார தோஷம். என்னப்பா தோஷங்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது பரிகாரம் பண்ணுற தோஷம் இல்லை. ஜலதோஷம் கேள்விப்பட்டிருப்போம். ஜலதோஷம்னா என்ன, அந்த இடத்துல தோஷங்கிறதுக்கான அர்த்தம் நோய். அதாவது சில உணவுகள் சாப்பிட்டால் இந்த 5 நோய்களும், அர்த்த தோஷம், எகெயின் நிமித்த தோஷம், இதெல்லாம் வராத இருந்ததுன்னா அந்த உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்த தோஷம் அப்படின்னா என்ன, ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அந்த சம்பாத்தியம் தவறான வழியில் அந்த சம்பாத்தியத்தை பண்ணி அதில் உணவுப் பொருட்கள் வாங்கி சமைச்சு அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் நம்ம உடம்பில் நோய்கள் உண்டாகும். தவறான வழியில் சம்பாதித்த பணத்தில் உண்ணும் உணவுகள் நம்மை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சரியான விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா தண்ணியை இன்னைக்கு மேலை நாட்டு அறிஞர்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு தண்ணியை திட்டிட்டு அதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்குது.
இதே சுடுதண்ணியோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்குது, குளிர்ந்த நீரோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தண்ணியிலே அந்த மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ உணவுகளில் இந்த மாதிரி தவறான வழியில் சம்பாதிச்ச உணவுகள் சாப்பிடும்போது அது நமக்குள்ளே போய் மாற்றங்கள் ஏற்படுத்தா? லாஜிக்கலாக வந்து யோசிங்க, 100% ஏற்படுத்தும். இதுதான் அர்த்த தோஷம். அடுத்தது நிமித்த தோஷம். அன்பே இல்லாமல் ஒழுக்கமே இல்லாதவங்க தூய்மை இல்லாத இடத்துல வந்துட்டு சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவு உண்ணும்போது நமக்கு சில நோய்கள் வருகிறது, சில தோஷங்கள் வருகிறது அப்படிங்கிறாங்க. எப்படி? தூய்மை இல்லாத இடம் அப்படின்னாவே அசுத்தமான இடம். அசுத்தமான இடத்துல ஒரு உணவை தயாரித்து அதை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணவு உள்ளே போய் நம்ம மனசுக்குள்ளே அசுத்தமான எண்ணங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிற நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. இதுதான் நிமித்த தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஸ்தான தோஷம். பிரச்சனைகள், விவாதங்கள், சண்டைகள் நடக்கும் இடத்துல ஒரு உணவை தயாரிக்கக்கூடாது, அப்படி தயாரித்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிர்மறை தாக்கங்கள், எதிர்மறை எண்ணங்களோட தாக்கங்கள் அந்த உணவு மேலே வந்துட்டு இருக்கும். அதை சாப்பிட்டாலும் அதே எண்ணங்கள் எனக்கு வந்துட்டு வரும்ப்பா. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு சுடுகாடு பக்கத்துலேயோ ஒரு கோர்ட்டு பக்கத்துலேயோ ஒரு பிரச்சனைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயோ உணவு வந்துட்டு எங்கேயுமே சமைக்க மாட்டாங்க. புனிதமான இடங்களில் மட்டும்தான் உணவு வந்து சமைப்பாங்க. அப்போது இந்த 3 இடங்கள், இந்த 3 தோஷங்கள் வந்துட்டுனா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நம்ம முன்னோர்கள் வந்து யோசித்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் நீங்கள் போய் சாப்பிட்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அங்கே எவ்வளோ தூரம் தூய்மையை வந்துட்டுனா கடைபிடிக்கிறாங்க. அங்கே சமைக்கிறவர் வந்துட்டுன்னா அன்போடையும் ஒழுங்கோடையும் சமைக்கிறாரா, இல்லை அந்த முதலாளி வந்து சரியான விதத்தில் அந்த பொருளை ஈட்டி நமக்கு உணவை சமைச்சு தராரா, அந்த ஹோட்டலில் வந்துட்டுனா எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு வந்து போவாங்க. அப்போ அந்த மனநிலையோடு அந்த செஃப் வந்து சமைக்கிறார் அப்படின்னா அந்த உணவோட குவாலிட்டி எப்படி வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நிமித்த தோஷமோ இல்லை அர்த்த தோஷமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா வந்துட்டு இல்லையா? இப்போது இதெல்லாத்தையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இது குறிப்பாக தாய்மார்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தூய்மையாகவும் சுத்தமாகவும் அன்பாகவும் நீங்கள் ஒரு உணவை சமைத்து சண்டை போடாமல் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே அருமருந்தாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த 3 தோஷங்கள் பார்த்துட்டோம். இப்போ 4வது தோஷத்துக்குள்ளே போகிறோங்க, குணதோஷம். குணதோஷம்னா என்ன? ஒரு சில உணவுகள் சாப்பிட்டா நமக்குள்ள ஒரு வகையான குணாதிசயங்கள் வந்து எழும், மற்ற வகையான உணவுகள் சாப்பிட்டா இன்னொரு வகையான குணாதிசயங்கள் வந்து எழும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது என்ன குணங்கள்? சாத்வீகம், ராஜசம், தாமசம். இது என்னப்பா அது படைப்பா படத்தில் நம்ம ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி பயோரகம் பிரச்சாரகம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்களா? ஆமாம், அப்படி தான் வந்து பிரிக்கிறாங்க. சாத்வீக குணம் அப்படின்னா என்ன? எந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா உங்களுக்குள்ள மன அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, வைராகியம் இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பிறக்குதோ இந்த உணவுகள் எல்லாமே சாத்வீக உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பால், தயிர், நெய், தேன், அரிசி, மாவு, திணை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்குள்ள அந்த சாத்வீக எண்ணங்கள் நிறையா வந்துட்டு உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராஜசம். ராஜசம் சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்டா எனக்குள்ள என்ன வரும்? வீரம் வரும், ஆசைகள் வரும், வேட்கைகள் உருவாகும், உற்சாகம் பிறக்கும், புகழ் மேல் ஆசை உருவாகும், இருமாப்பு வரும். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே வந்துட்டு வருதா? அதெல்லாம் ராஜச உணவுகள் நீங்கள் நிறையா சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இது எங்கே அதிகமாக இருக்கும்? உப்பு, புளிப்பு, காரம், உரப்பு இதெல்லாம் எந்த உணவில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த உணவுகள் அந்த ராஜச குணாதிசயங்கள் நமக்குள்ளே உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் ஆந்திராக்காரங்களை பார்த்தா சொல்லுவோம், கோகாரம்பா அப்படிமோ. ஏன்னா அவங்க நிறையா காரம் போட்டு சாப்பிட்றாங்க, பச்சை மிளகா போட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ உண்மைங்கிறது பாருங்கள். அண்ட் 3வது தாமச உணர்வுகள் அல்லது குணாதிசயங்கள். எந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்குள் கோபம், குரோதம், பேராசை, கலக்கம், அச்சம், சோம்பல், காமம் போன்ற உணர்வுகள் மிகுதியாக வருகிறதோ அந்த உணவுகள் எல்லாமே தாமச உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உணவுகள் இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு அதிகமாக வருது? பூண்டு, வெங்காயம், மாமிச உணவுகள் இந்த மாதிரி ஒரு சார்ட்டே வந்துட்டுனா உங்களுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்குள்ளே இந்த எண்ணங்கள் அதிகமாக வருது. இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஒரு சில உணவுகள் சாப்பிட்டா ஒரு சில குணாதிசயங்கள் வருது. உங்களுக்கு என்ன குணாதிசயம் வேணுங்கிறத பாருங்கப்பா. நான் எல்லாத்தையும் முற்றும் துறக்கணும், ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னா சாத்விக உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, இலக்குகள் இருக்குது, அதெல்லாம் அடையணும். அப்போ நிறைய உப்பு, காரம், புளியெலாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கோபம், குரோதம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நிறையா வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வகை உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு உட்பட்டது. அப்போது குணதோஷம் வராத மாதிரி, தேவையில்லாத குணங்கள் உங்களுக்குள்ளே வராத மாதிரி உணவுகளை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் 4வது தோஷம் உங்களுக்கு சொல்ல வருது. கடைசியாக 5வது தோஷம் சம்ஸ்கார தோஷம். அளவுக்கு அதிகமாக ஒரு பொருளை வேக வைப்பதனாலும்
வறுக்கிறதோ இல்லை பொரிக்கிறதோ இல்லை கொதிக்க வைக்கிறதோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த உணவுகள் மூலியமாக சம்ஸ்கார தோஷம் உருவாகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ட்ரூ பாருங்கள். நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க, அதிகமாக பொரிக்காதீங்க, அதிகமாக வேக வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மேலைநாட்டு அறிஞர்கள் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, டீப் ஃப்ரை, நமக்கு இந்த எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி வரக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகுது, ஒபிசிட்டி அதிகமாகுது, ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருது, கேன்சர் கூட உருவாகுதுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி சிப்ஸ் கம்பெனிகள்லாம் நான் ஆயில் ஃப்ரை பண்ணுறது இல்லைங்க, நாங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கான்செப்டே மாற்றி போயிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலிகள் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நண்பர்களே, இந்த 5 தோஷங்கள் எந்த உணவுலேருந்து வரதில்லையோ அந்த உணவுகள்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வயிறு ஒன்றும் குப்பை கூடையல்ல, கண்டதையெல்லாம் சாப்பிட. இன்று நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய பெருஞ்செல்வம். அச்செல்வத்தை கண்டதையெல்லாம் உண்டு அழித்து விடாதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதையே உண், நல்லதையே நினைப்பாய், நல்லதையே செய்வாய், நல்லதே உனக்கு நடக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கௌதம் அசோக்.